Hello guys, ப்ரீவியஸ் வீடியோவில் ஹெச்டிஎம்எல்ல ஒரு சிம்பிள் கிரிட் டிசைன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு ஹெச்டிஎம்எல்லோட பேசிக்ஸே தெரியாது. ஹெச்டிஎம்எல்க்கு ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இருக்கா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது ஹெச்டிஎம்எல் அதோட ஸ்ட்ரக்சர், அதோட பேசிக் எப்படி நம்ம ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே இந்த ஹெச்டிஎம்எல் தான் ரூட் நோடு. நெக்ஸ்ட் வந்து ஹெட். இந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம ஹெச்டிஎம்எல்ல போடுறதுக்கான டைட்டில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம். சரிங்களா? இது வந்து இந்த டைட்டில் டேக் வந்து டைட்டிலாக விசிபிள் ஆகும். ஹெட் அப்படிங்கிறது நம்மளோட பிரெயின் மாதிரி. பிரெயினில் என்னென்ன திங்கிங் பண்ணுறோமோ அதுதான் வந்து ஹெட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பாடிக்குள்ளே வந்துட்டு அந்த ஹெட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் பாடிக்குள்ளே இருக்கும். பாடி க்ளோஸ். இப்போ நம்ம ரூட் நோட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ரூட் நோட் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெச்டிஎம்எல் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து Notepad++ அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் என்னோடய ஹெச்டிஎம்எல்கான கோடிங்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த ஹெச்டிஎம்எல்லை நீங்கள் எந்த ஃபைல் டைரக்டில் சேவ் வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணும்போது அந்த ஃபைல் நேம் .html அப்படிங்கிறத இங்கே நீங்கள் நான் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்துருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ரன் கொடுத்துட்டு இப்போ இது எந்த ஃபோல்டரில் போய் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த ஃபோல்டரில் நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணணும், நம்ம சேவ் பண்ண ஃபைல்ஸை. ஸோ டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் எடுத்துகிட்டு இதில் வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அப்போ தான் எனக்கு ஹெச்டிஎம்எலோட ஃபைல்ஸ் வந்து வியூ ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நான் இதோட நேம் வந்து sample.html அப்படி தான் இங்கே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த sample.html நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓப்பன் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம ரன் கொடுத்துக்கலாம். ரன் கொடுத்துட்டோன்னா இப்போது என்னோடய சாம்பிள் டேக், நான் வச்ச டைட்டிலோட நேம் வந்து சாம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், நான் வச்சு இந்த டைட்டிலோட நேம் வந்து சாம்பிள். அது வந்து எனக்கு எங்கே விசிபிள் ஆகிருக்குன்னா இங்கே விசிபிள் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹலோ அப்படிங்கிறத ஹெட்டிங் 1 கொடுத்துருந்தேன். ஸோ ஹெட்டிங் 1 இங்கே இருக்குது. இப்போ பேராகிராஃபாக ஹலோ கொடுத்துருந்தோம். ஸோ அது எல்லாமே லெஃப்ட் சைடில் எனக்கு பேரா என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இருக்குது. சரி, H1லேருந்து H6 வர சைஸஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம HTML கோடோட பேசிக்ஸ் அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி வெப் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வர கிளியராக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நேஷனல் சாஃப்ட் டெக் வாட்ச் பண்ணுங்கள். Thank you.